தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திருப்திகரமா இருக்குங்களா உங்களுக்கு? நீங்க கேட்ட இடங்கள்லாம் கிடைச்சிருக்கா? ஏதாவது மாற்றங்கள் எதுனா இருக்கா? திருப்திகரமான சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. விரும்பிய தொகுதிகள் கிடைத்தன. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகள் அப்படியே போட்டியிடுமா இல்ல வேறு மாற்றம் ஏதாவது இருக்கு? கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் போட்டியிட்ட தொகுதிகள் அது 2 நாள்ல தெரியும். இது நாளைக்கே தெரிஞ்சிடும். அதிகாரப்பூர்வமா முதல்வர் தான் அறிவிப்பார், கூட்டணி தலைவர் தான் அறிவிப்பார். எதுவா இருந்தாலும் அவர் அறிவிப்பார். நாளை தான் அறிவிப்பார். அது தெரியல. அது எல்லா கட்சியும் முடிச்ச பிறகு அவர் அறிவிப்பார். இன்னும் ஒரு கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இரவே கூட முடிஞ்சிடலாம். இன்னைக்கு இரவே முடிஞ்சுச்சுன்னா நாளை காலையில் அறிவிப்பார். நேற்று சொன்ன மாதிரி தான் நிறைய கூட்டணி கட்சிகள் நாங்க கேட்கறது இன்னொரு கட்சி கேட்பாங்க, அவங்க கேட்கறது நாங்க கேட்கறது அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். இல்ல காங்கிரஸ் சில தொகுதிகள் வந்து இழுபறியா இருந்தது, கேட்டு பெற முடியலன்னு சொன்னாங்க. அது மாதிரி நிலை உங்களுக்கு இருந்தது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க தான் முடிச்சுட்டு வந்துட்டோமே. இழுபறி இல்லையா? வேட்பாளர் பட்டியல அதிகாரப்பூர்வமா என்னென்ன தொகுதி அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர் பட்டியல். திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு செய்வதில் பெரும் இழுபறி ஏற்பட்டு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேம்பெயின் வந்து பேசிட்டு பெரும் சிக்கல் இருக்கு அந்த கூட்டணியில. நம்பர் குறைச்சு கொடுக்குறாங்க, இழுபறியா இருக்கு. இப்போ கேம்பெயின்ல பேசிட்டு எப்படி கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிற போது தனித்தனியே ஒவ்வொரு கட்சியையும் அழைத்து பேசுகிற போது ஒரு கட்சி கேட்கிற தொகுதிகளை இன்னொரு கட்சி கேட்கும் நிலை இருக்கிற போது இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே இதை அவர்கள் இழுபறி என்கிறார்கள். அப்படி எந்த இழுபறியும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்று இரவே அல்லது நாளை காலை அனைத்து தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்துவிட்டு அங்கீகாரம் உள்ள கட்சிக்கு குறைந்த இடங்களை கொடுத்து கூட்டணி தலைவர்களை நடுரோட்ல நிறுத்திட்டு திமுக அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்லியிருக்காரு. அது பற்றி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாங்கள் தோற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை. தமிழகத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒற்றுமையா இருக்கிறீங்க. பாண்டிச்சேரியில் ஒரு குழப்ப நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி கிரவுண்ட்ல போயிட்டு கேம்பெயின்ல எப்படி பேஸ் பண்ணுறது? பாண்டிச்சேரியில் எப்பவுமே அது மாதிரிதான் இருக்கும். அதாவது தொகுதி பங்கீடு நடந்தாலும் கூட சுயேட்சை என்கிற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்வது, அது அந்த பிரச்சனைகளுடைய தேர்தலை சந்திப்பது என்பது நீண்ட காலமாக களத்தில் சந்திக்கிற ஒன்றுதான். இப்போதும் அந்த நிலை இருக்கிற சூழல் நிலவுகிறது. ஆனால் ஒப்பந்தப்படி 16 இடங்களில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதேபோல ஒப்பந்தப்படி திமுக 13 இடங்களில் போட்டியிடுகிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி உட்பட நாங்கள் 3 தொகுதிகளில் ஏற்கனவே அதை சேர்த்து 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தோம். அதன்படி எங்கள் கட்சியின் சார்பில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பானை சின்னம் பாண்டிச்சேரிக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு 24ஆம் தேதி கடிதம் எழுதினோம். ஆனால் அவர்கள் இதுவரையில் பானை சின்னத்தை எங்களுக்காக ஒதுக்கவில்லை. எனவே சுயேட்சை சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சை சின்னத்திலேயே எங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். தேர்தல் முடிவில் தான் தெரியும் பின்னடைவா வெற்றியா என்பது.
புதியவர்களுக்கா ஏற்கனவே வெற்றி பெற்றவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுமா இல்ல புதியவர்கள் வேட்பாளர் தேர்தலுக்கான முக்கியத்துவம் புதியவர்களுக்கு அதுவும் ஒரு நாள் முடிஞ்சு 24 ஹவர்ஸ் தெரிஞ்சிடும். அதே போல அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் கட்சிக்கு 3 தொகுதிகள் அளிப்பதா உறுதி அளிக்கிட்டு அவங்க வந்த உடனே ஒரு தொகுதி மட்டும் கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? உறுதி அளிக்கிட்டு ஒரு கட்சிக்கு கடைசி நேரத்தில் ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்குவது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்க அணியில் இருக்கிறவங்க யாரும் பேசுறதில்ல. அவங்கள பத்தி அவங்க கட்சிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ள இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் திமுக தரப்பிலிருந்து யாரும் திமுக கூட்டணியின் தரப்பிலிருந்து பேசுவதில்லை. அங்கே இந்த மாதிரியான நெருக்கடிகள் அல்லது சின்ன சின்ன கட்சிகளுக்கு தருகிற நெருக்கடிகள் அவங்களும் அதே மாதிரி தான் ரெட்டடையில் தான் நிற்கணும், தாமரையில் தான் நிற்கணும் அப்படின்னு அந்த தோழமை கட்சிகளுக்கு நெருக்கடி தருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதியை கொடுத்துவிட்டு அதை தாமரை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் யாரும் சுட்டிக்காட்டுவதில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இந்த மாதிரியான தாமதம் ஏற்பட்டால் கூட இன்னும் இழுபறி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. நாளை அல்லது நாளை மாலை, நாளை காலை அல்லது நாளை மாலை முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி விவரங்களை அறிவிப்பார். தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் பொறுப்பிற்கு காவல்துறை அனுமதி வழங்கினாங்க. ஜனநாயகத்தின் மீது நடத்தக்கூடிய பாசிச தாக்குதல் விஜய் குற்றம் சாட்டினார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இதுக்கு திமுக பொறுப்பே இருக்க முடியாது. இப்போ திமுக கையில் அல்லது முதலமைச்சர் கையில் அந்த அதிகாரம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தான் அது அறிவிப்பில் தெரியும். தொகுதியில எண்ணிக்கை உறுதி பண்ண பிறகு 2 பேர் அறிவிச்சீங்க, 2 பேர் கையெழுத்து போட்டு வெளியில வந்து அறிவிச்சீங்க. ஆனா தொகுதி உடன்பாடு எந்த அடையாளம் காணப்பட்ட பிறகு மட்டும் தலைவர் சொல்லுவார்னு சொல்றது அதான கூட்டணி முறை. கூட்டணியில எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. நாம அறிவிக்க மாட்டோம். அதுதான் கூட்டணி தலைவர் தான் அறிவிப்பாங்க. கூட்டணி தலைவர் தான் அறிவிப்பாங்க. கையொப்பம் ஆனதுமே அதனுடைய தகவல் வெளியே வரும்.